Hi guys, welcome to our easy learning channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th standard unit 1 poem The Castle written by Hedwig Murie அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி உட்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆத்தர் பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 15 May 1887, டைடு வந்து 3 January 1959. ஏஜ் வந்து 71 வந்து இறந்து போயிருக்காரு. ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு போயட், டிரான்ஸ்லேட்டர், நோவலிஸ்ட். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இப்போ நம்ம வந்து பேராகிராஃபில் போய் பார்க்கலாமாங்க. இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த போயம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டல் ரிட்டன் பை ஹெட்விக் மியூரி. எதை பற்றி சொல்ல வராங்கன்னா ஆர்மி இஸ் ஒன்லி ஸ்ட்ராங்கர் இஃப் இட்ஸ் மென் கேனாட் பி பிரீடட். பிரிட்டன் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்க மாட்டோம், அதான் பிரிட்டன் மட்டும். சேஃப்டி ஆஃப் த கேஸ்டல் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து ஒரு சம்மர் வெயிலாட்டம் என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் இந்த கேஸ்டல் விட்டு வர மாட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்டு ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. வந்து நிறைய சாப்பிட்டு அதை நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு கேஸ்டலை பாதுகாப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இந்த கேஸ்டலை வந்து எங்களால் பாதுகாக்க முடியும். கேஸ்டல் கேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வால்ஸ் வந்து ஒரு திக் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். கேப்டன் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க, பிரேவாக. அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஒரு லாயல், ஒற்றுமையாக இருப்பாங்க. கேப்சர் த கேஸ்டலில் எப்படி வந்து கேஸ்டல் வந்து கேப்சர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எனிமி வந்து கொஞ்சம் தொலைவில் இருக்காங்க, ஆனால் யாராலையும் அந்த கேஸ்டல் கூட போக முடியாது. ஆனால் ஒரு சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, ஒரு கார்டன் வந்து என்னன்னாங்க வெளில இருந்தாங்க. அவங்க எனிமி உள்ளே வரத்துக்கு சிடாடல் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு மீனிங் கோட்டை தான். உள்ளே வரதுக்கு அந்த கார்டனுக்கு வந்து கோல்டு கொடுத்துருக்காங்க, சீக்ரெட்டாக உள்ளே வந்திருக்காங்க. அதனால் வந்து அந்த சிடாடல் வந்து கேப்சர் ஆயிடுச்சு எனிமியால். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையற்ற, விசுவாசியற்ற ஒரு சோல்ஜர்னால இந்த மாதிரி ஆயிருக்கு. ரியல் எனிமி அப்படின்னு யான்னு பார்த்தீங்கன்னா ஆத்தர் என்ன ஃபீல் பண்ண, ஒரு கோல்டு கொடுத்து இப்படி நம்பிக்கையற்றதாக பண்ணிட்டியேடா. மேலே கார்டன் மேலே நிறைய பேர் வந்து கோவமாக இருக்காரு. இது ரொம்ப உங்களுக்கு ஷேமாக இருக்குது, யார்கிட்ட சொல்லக்கூட முடியல. ஒரு கோல்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி கேவலமாக பண்ணிட்டியே, அதான் சொல்ல வராங்க ரியல் எனிமி. கான்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நேருக்கு நேராக மோத முடியும். பட்டு ஒரு சோல்ஜர் கிட்ட போய் ஒரு வெப்பன்னா கோல்டு கொடுத்து ஏமாற்றி இப்படி பண்ணிட்டீங்களேடா, அதான் சொல்ல வராங்க. மாரல் பார்த்தீங்கன்னா ரீசன் டெஃபினிட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கேஸ்டல் பட் எவ்ரிதிங். ஒரு பேராசை வந்து ஒரு கோட்டையை மட்டும் அழிக்காது, எல்லாத்தையும் தான் அழிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.